Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு Variety Samayalல நம்ம கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெனிலா கேக் வாங்க சமைக்கலாம். Friends இங்க பாருங்க நம்ம இந்த panல தான் கேக் பண்ண போறோம். நான் வந்து ஒரு 1/2 kg வந்து salt போட்டுருக்கேன். Salt வச்சு தான் கேக் பண்ண போறோம். இப்போ வந்து இந்த salt வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம preheat பண்ணிக்கலாம் கேக் பேட்டர் பண்ணதுக்குள்ள. Friends இங்க பாருங்க நான் ஒரு large bowl எடுத்துர்க்கேன். இதுல 2 egg வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். Friends இங்க பாருங்க நம்ம எக் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் வந்து ஆயில் எடுத்துக்கேன். 125 ml 1/2 கப் ஆயில் எடுத்துக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். Friends இப்போ பாருங்க வெனிலா எசன்ஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்றேன். அகைன் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. Friends இங்க பாருங்க sugar வந்து நான் ஒரு 3/4 கப் sugar எடுத்துர்க்கேன். சுகரை வந்து நல்லா மிக்ஸில வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி இப்போ நம்ம ஜெலிச்சிக்கலாம். Friends இப்போ தான் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணி அகைன் நம்ம பீட் பண்ணிக்கலாம். Friends இப்போ பாருங்க இப்போ நான் 1 கப் வந்து மைதா எடுத்துக்கேன். 250 ml கப். இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம். நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். Friends எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாம mix பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நமக்கு வந்து பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்டே வந்து எக் பீட் பண்ணும்போதே நீங்க நல்ல பஃபியா நீங்க பீட் பண்ணிரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கடைசியா நீங்க மைதா போட்டா உங்களுக்கு வந்து அந்த கட்டி கட்டியா இல்லாம உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கும் கேக் பேட்டர். இது வந்து ஒரு பேசிக் வெனிலா கேக். Friends இங்க பாருங்க நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கேக் டின் எடுத்துர்க்கேன். இதுல நான் ஃபுல்லா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்து நீங்க அந்த டவுன்ல வெச்சீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாம ஈஸியா எடுக்க வரும். Friends இப்போ பாருங்க இப்போ இந்த கேக் பேட்டர் இதுல நீங்க லெவலா ஆட் பண்ணிடுங்க. இப்போ கேக் வந்து சரிசமமா இருக்கிற மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க தட்டி. இப்போ இதுக்கு மேல நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிஸ் ஆட் பண்றேன். Friends இங்க பாருங்க நான் ஒரு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 minutes வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிருக்கேன் சால்ட்டை. இப்போ நம்ம இதல வெச்சிடலாம். வெச்சிட்டு ஒரு 40 minutesக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் கேக் எப்படி இருக்குன்னு. இப்போ இத க்ளோஸ் பண்ணிடுங்க. Friends இங்க பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 40 to 45 minutes ஆயிருக்கு. இப்போ நமக்கு கேக் வந்து நல்ல பேக் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இத நம்ம வெளியில எடுத்துடலாம். Friends இங்க பாருங்க இப்போ நம்ம கேக் வந்து வெளியில எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 15 minutes வந்து இது கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம கேக் பீஸ் போடலாம். இங்க பாருங்க இப்போ நம்ம கேக் வந்து நமக்கு நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். Friends இங்க பாருங்க இப்போ நம்ம பட்டர் பேப்பர் நம்ம கீழ எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்ல வச்சிடலாம். நமக்கு கேக் வந்து நல்ல சைட்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க. நல்லா சாஃப்ட்டா பஃபியா இருக்கு. இப்போ நம்ம பீஸ் போடலாம். Friends இங்க பாருங்க நமக்கு கேக் எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட வெனிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக நமக்கு பஃபியாக வந்துருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோஸ் உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.